ஒரு இளைஞன் எங்கெங்கேயோ வேலை தேடி இருக்கான். வேலை கிடைக்கல. உடனே தற்கொலை பண்ணிக்கலான்னு தண்டவாளத்துல தலைய வச்சு படுத்துட்டானாம். அப்பன்னு பார்த்து ரயில் எதுவும் வரல. என்னடா இது! நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சா கூட அதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஒரு பேச்சாளர் அங்க இருந்த திடல்ல நடக்கிற கூட்டத்துல பேசிட்டு இருந்த சத்தம் அவனுக்கு கேட்குது. சரி, ரயில் வர வரைக்கும் அவர் பேசுறத கேட்கலான்னு அங்க போனான். இளைஞர்கள் வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட வாழ்றது எப்படின்னு அந்த பேச்சாளர் பேசிட்டு இருந்தாரு. அத 2000 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இளைஞனும் உட்கார்ந்து 1 மணி நேரம் கேட்டான். அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இளைஞன் அந்த பேச்சாளர போய் சந்திச்சான். ஐயா, நான் தற்கொலை பண்ணிக்கலான்ற எண்ணத்தோட வந்து தண்டவாளத்துல தலைய வச்சு படுத்தேன். அந்த நேரம் பார்த்து ரயில் வரல. ஆனா உங்க குரல் வந்துச்சு. அதனால இங்க வந்து உங்க பேச்ச 1 மணி நேரம் கேட்டேன். இப்போ என்னோட எண்ணத்த மாத்திக்கிட்டேன். இனிமே நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். அந்த பேச்சாளருக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இதுதான் ஒரு பேச்சுக்கு அடையாளம். இப்படித்தான் இருக்கணும். சரி, அந்த முடிவுக்கு எப்படி வந்தேன்னு அவர் கேட்டாரு. இப்போ உங்க பேச்ச இந்த கூட்டத்துல எத்தன பேர் சார் கேட்டுட்டு இருந்தாங்க? அப்படின்னு அந்த இளைஞன் கேட்டான். ஒரு 2000 பேர் கேட்டுட்டு இருந்திருப்பாங்கன்னு சொன்னாரு. அப்போ அந்த இளைஞன் சொன்னான், 2000 பேர ஒரே நேரத்துல சாகடிக்கிற நீ உயிரோட இருக்கிறப்போ, நான் ஏன் சார் சாகணும்? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டானாம்.